சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன எல்லாரும் அமைதியாவே வரீங்க? யாராவது ஏதாவது ஜாலியா பேசிட்டு வரலாம்ல? நீங்களாவது ரெண்டு வார்த்தை கலகலப்பா பேசிட்டு வரலாம்ல? கலகலப்பா. ஏய், கேட்க மாட்டே நீ. உன் பேச்சையும் அத்தை பேச்சையும் கேட்டு நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வரேன் பாரு. என்கிட்ட நீ இதையும் கேப்ப, இதுக்கு மேலையும் கேப்ப. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? சும்மா ரெண்டு வார்த்தை. எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் அவன் கூட வர்றதே பெரிய விஷயம். இதுல நான் உனக்கு ஜாலியா வேற பேசிட்டு வரணுமா? இங்க பாரு, அமைதியா வரணும். கோயில்ல பொங்க வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். தேவையில்லாம எதை பத்தியும் பேசவும் கூடாது, தேவையில்லாதவங்க கிட்டயும் பேசக்கூடாது. புரியுதா? நீங்க அமைதியா இருங்க. ஏய், அவன் என்ன வேணாலும் பேசுவான், அதை கேட்டு நான் அமைதியா வரணுமா? நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கோங்க. அதுல சில தடங்கல்கள் வரும். எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் அதை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறவனா. ஆனா என்னைக்கு என் தன்மானத்தை விட்டு கொடுத்து போக மாட்டேன். என்னங்க, குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட வரணுங்கிறது எங்க அம்மாவோட ஆசைங்க. அவங்களுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன். ஏய், இப்போ வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதே அத்தைக்காக மட்டும்தான். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு, அதையும் மனசுல வச்சுக்க. இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விட்டா இப்படிதான் ஏதாவது தேவையில்லாம பேசி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு வீடு திரும்புற வரைக்கும் இவங்க பேசவே கூடாது. அதுக்கு இதுதான் சரியான வழி. இந்தாங்க, சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல. இது ஒன்னும் பசிக்காம இருக்கும்போது மட்டும் சாப்பிடணும்னு இல்லைங்க, பேசாம இருக்க கூட சாப்பிடலாம். அக்கா கரெக்டா பேசுது. நம்மளுக்கு ஒரு முறுக்கு தருவாங்களா? இந்தா. ரேவதி, இது உனக்கு தான் கொடுத்தேன். இந்தா, உனக்கு வேணா இன்னொன்னு எடுத்து தரேன், சாப்பிடுறியா? ஏங்க, இப்ப எதுக்குங்க கோவப்படுறீங்க? கஸ்தூரி வீட்ல சமைச்சதை நீங்க சாப்பிட்டதே இல்லையா? எல்லாருக்கும் பசிக்குமேனு கொடுத்தா பசிச்சா சாப்பிடுங்க, இல்லன்னா உங்களுக்கு வேணான்னு சொல்லுங்க. இதுக்கு எதுக்கு முறைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செய்ய சொல்ற? அவன் கொடுத்தா நான் சாப்பிடணுமா? அப்படி ஒன்னொன்னா கொடுத்து அவ புருஷன் உறவாட சொன்னானா? எங்க, நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இது சமைச்சது நான் தான் அவகிட்ட கொடுத்து வச்சேன். போதுமா? எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? ரோட்ல போறவங்களுக்கு போட்டாலாவது பிரயோஜனமா இருக்கும். அவனுக்கெல்லாம் கொடுத்து ஏன் தேவையில்லாம வாங்கி கட்டிக்கிறேன்? நீ கொடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிடுற அளவுக்கு அவன் ஒன்னும் மரியாதையானவன் இல்லை. போதுங்க, என் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல வேற எதுவும் பேசாதீங்க. நீயே சாப்பிடு. வேணாம், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. உங்க சித்தி வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போறோம், அது இதுன்னு பேசி நீங்க உங்க சித்தியோட ஆசையை கெடுத்துறாதீங்க. டிரைவர் அண்ணா, ஏதாச்சும் பாட்டு இருந்தா போடுங்களேன். சரிம்மா. புது இன்பம் ஒன்றே உருவாகி இன்றே, புது இன்பம் ஒன்றே உருவாகி இன்றே. கேட்டதே இல்ல இந்த டிரைவர் அண்ணா, ரொம்ப பழைய பாட்டா இருக்கு. ஏதாச்சும் புது பாட்டு இருந்தா போடுங்களேன். சரிம்மா. போங்கப்பா, புது பாட்டு. கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இதுதானா? தீப்பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இதுதானா? உன்னா முன்னா உன்னா உன்னா பிரச்சனை தேடி வந்த சாமிதானா? ஜிகிரி தோஸ்து, ஜிகிரி தோஸ்து, கனவசே கனவசே சுமக்கும் தோஸ்து, சுமக்கும் தோஸ்து, ஜிகிரி தோஸ்து. ஹலோ, பாட்ட மாத்தியா? சரிங்க சார். ஓ, லவ் சாங்.
உட்காந்து திரும்பி பார்த்துட்டு இருக்கான். இவன் என்னமோ இந்த பக்கம் உட்காந்து திரும்பி பார்த்துட்டு இருக்கா. இவங்களை ஒன்று சேர்க்க தானே குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். இவங்க என்னன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. இதுக்கு நாம ஏதாவது ஒரு வழி பண்ணுமே. ஏ கோகுலு, தண்ணி பாட்டில் கொடு. தண்ணியா? ம் இந்தா. ஐயோ பாட்டி. நீனா தண்ணி கொட்டிருச்சா? சீட்டெல்லாம் தண்ணி ஆயிடுச்சா? நீ ஒண்ணு பண்ணு, ராமு பக்கத்துல போய் உட்காந்துக்கோ. ஏ ராமு, கொஞ்சம் தள்ளி உட்கார்றா. எதுக்கு? இங்க பாருடா, சீட்டெல்லாம் தண்ணி கொட்டிருச்சு. நீ தள்ளி உட்காரு, தள்ளி உட்கார்றா. போ மீனா, போ உட்காரு, போ தள்ளி உட்கார்றா. போ மீனா, சீட்டெல்லாம் தண்ணி ஆயிடுச்சு பாரு. போ இந்த அங்க idea போய் உட்காரு. நம்மளுக்கு வராம போ போச்சே. தெரிஞ்சிருந்தா ஒரு குடம் தண்ணி அள்ளிட்டு வந்து ஊத்தி விட்டுருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன். சாரி, நான் வேணும்னே பண்ணலாம். எப்படி நம்ம ஐடியா? குத்தம் இல்ல பொண்ணு நீ குத்த வச்ச தேனு கண்ணுக்குள்ள வச்சு உன்னை காப்பாத்துவேன் நானு. என்ன பண்ண? நட்சத்திரம் எத்தனையோ எண்ணிக்க தெரிஞ்சது எனக்கு, மச்சம் மட்டும் எத்தனையோ இன்னமும் எடுக்கல கணக்கு. நான் வெள்ளாங்கரட்டில் முளைச்ச மொட்டு, ஓ வெட்டி எடுத்து வேலி கட்டு, ஓ அண்ணா கயத்தில் முடிஞ்சு கெட்டு, ஏன் ஆயுள் முழுக்க அன்ப கொட்டு. ஏய், இவங்க தான்டா. இன்னைக்கு நம்ம தூக்க போறது இவங்கள தான்டா.